வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேரத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஒரு கதை. சோழபுரம்னு ஒரு அழகான கிராமத்தில் கிருஷ்ணன்னு ஒரு சிறுவன் தன் தாயாரோட வசித்து வந்தான். கிருஷ்ணன் மிகவும் புத்திசாலியானவன். அவனுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எந்த வேலை கொடுத்தாலும் அதை உடனே செய்யாமல் ஒத்தி வைக்கிற பழக்கம் இருந்தது. ஒரு நாள் அவனோட அம்மா கோமதி கிருஷ்ணனை அழைத்து, கிருஷ்ணா, இந்த விதைகளை தோட்டத்தில் நட்டுவிடு, மழைக்காலம் வரும் முன்பே இதை நட வேண்டியது அவசியம் என்றார். ஆனால் கிருஷ்ணன் மரத்தடியில் அமர்ந்து மண் உருண்டைகள் செய்து கொண்டிருந்தான். அவன் அம்மாவிடம், அம்மா, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், அதனால் நாளை விதைகளை நட்டு வைக்கிறேன் என்று பதிலளித்தான். அம்மா சற்று நேரம் யோசித்துவிட்டு, சரி, ஆனால் நாளைக்கு நிச்சயம் விதைகளை நட வேண்டும் என்று கூறினார். மறுநாள் காலையில் கிருஷ்ணன் விதைகளை எடுத்து நட்டு வைப்பதற்காக பார்த்தான். ஆனால் விதைகள் எல்லாம் காணாமல் போயிருந்தன. அவனுக்கோ அதிர்ச்சி. அம்மா, விதைகள் எங்கே? நான் இங்கேதானே வைத்திருந்தேன் என்று அவன் கலக்கத்துடன் கேட்டான். அவன் அம்மா அமைதியாக, கிருஷ்ணா, சில விதைகளை காகங்கள் தின்றுவிட்டன, சில விதைகளை எலிகள் இழுத்து சென்று விட்டன, சில விதைகள் காற்றில் பறந்து விட்டன என்றார். கிருஷ்ணன் மிகவும் கவலைப்பட்டான். நான் நேற்றே விதைகளை நட்டிருக்க வேண்டும், இப்போது என்ன செய்வேன் என்று யோசித்துவிட்டு விளையாட சென்று விட்டான். அவனுக்கு பசி வந்தது. அவன் அம்மாவிடம், அம்மா, மிகவும் பசிக்கிறது, சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டான். அம்மா மெதுவாக, இல்லை கிருஷ்ணா, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றார். கிருஷ்ணன் யோசித்தான். அம்மா, எனக்கு பசிக்கிறது, எப்படி நாளைக்கு வரை காத்திருக்க முடியும் என்று கேட்டான். அம்மா சிரித்து கொண்டு சொன்னால், அப்படித்தான் மகனே, நீ விதைகளை சரியான நேரத்தில் நடவில்லை என்பதால் தான் இப்போது அவைகள் அங்கு இல்லை. எப்படி பசிக்கும் போது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அது போலத்தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒத்தி வைக்காமல் தாமதிக்காமல் செய்துவிட வேண்டும் என்றார். கிருஷ்ணனுக்கு தன் தவறு புரிந்தது. அம்மா, இனிமேல் எந்த வேலைகளையும் தாமதிக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறினான். அந்த நாளிலிருந்து கிருஷ்ணன் ஒவ்வொரு செயலையும் சரியான நேரத்தில் செய்துவிட தொடங்கினான். நேரத்தை மதிப்பதன் மூலம் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் என்பதையும் புரிந்து கொண்டான். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு செயல்படத் தொடங்கினான்.